श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतः सतितराणतृणाय अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. இன்றைய ஸ்லோகம் 35வது ஸ்லோகம். ஸ்ரீ குணரத்ன கோஷம். கீழ் ஸ்லோகத்தில் திவ்ய தம்பதிகளின் திருக்கல்யாண குணங்களை காட்டி அருளினார். நடுவில் மிருதிம, கருணா, க்ஷமா என்று சூக்ஷ்மமாய் சட்ல திருமேனியை ஆசிரயித்த குணங்களை காட்டினார். இந்த 35வது ஸ்லோகத்தில் திருமேனியை ஆசிரயித்திருக்கும் குணங்களை நன்கு விளக்கி காட்டி அருளப் போகிறார் சுவாமி. ரொம்ப அழகாக அனுபவிப்பது அந்த திவ்யமங்கல விக்கிரகம், அந்த திருமேனி, அதில் இருக்கும் குணங்களை அனுபவிக்கிறார். கன கனகத்யுதி யுவதசாம் அபிமுக்ததசாம் யுவதருணத்வயோ ருச்சிதம் ஆபரணாதிபரம் ध्रुवम् असमानदेशविनिवेशि विभज्यहरौ त्वयि च कुशेशयोधरविहारिणि निर्विशसि कनकनकद्युति युवदशामपि मुक्तदशां युवतरुणत्वयोरुचितमाभरणादिपरं ध्रुवम् असमानदेशविनिवेशि विभज्यहरौ त्वयि च कुशेशयोधरविहारिणि निर्विशसि. இதில் ரொம்ப அழகாக சுவாமி தெரிவிப்பது திவ்ய தம்பதிகளுக்கு உண்டான ஸ்வரூப வேறுபாடான குணங்களை தெரிவித்த பிறகு இதில் திருமேனி திவ்ய ஆபரணங்களின் வேறுபாட்டை தெரிவிக்கிறார். அவர் ரெண்டு பேருக்குள்ள திருமேனியும் இருக்கிற அவர்களுடைய ஆபரணங்களுக்குள்ள வித்தியாசங்கள். எம்பெருமான் கார்கலந்த மேனியான், கருண்ட நீருண்ட மேகம் போல கருண்ட திருமேனி, கார் கலந்த மேனியான். அவ ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம், பொன்னை ஒத்த தங்கம் போல இருக்கிற மேனியாள் அவள். அவன் நீலமேக சியாமலன், இவள் தங்கம் போல. அவருடைய பருவம் யௌவனம், இவளுடைய பருவம் முக்த தசை என்ற என்னும்படியான இளமை. அதை இன்னும் கொஞ்ச நாளில் அது என்னன்னு அனுபவிக்கலாம். திவ்ய ஆபரணங்களும் ஆண்களுக்குரியவைன்னு சிலது, பெண்களுக்குரியவைன்னு சிலது வேறுபட்டிருக்கும். அத்துடன் இல்லாது அதை அணிந்து கொள்ளும் ஸ்தானங்களும் வேறுபட்டிருக்கும். மூக்குத்தி என்ற திருகு, செவ்விப்பூ என்றும், மேகலை என்றும், ராக்குடி, நெத்திச்சுட்டி என்றும் பெண்களுக்கே அசாதாரணமானவை. இவைகளெல்லாம் உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளாகும். இவ்வாறு எம்பெருமானிடத்திலும் தேவரீரிடத்திலும் உள்ளவற்றை பிரித்து நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள் என்று எண்ணுகிறேன் என்று சுவாமி பராசர பட்டர் அனுபவிக்கிறார். ரெண்டு பேருக்குள்ள சட்டில் வித்தியாசங்களை. ரொம்ப அழகான ஒரு அனுபவம் அவருடைய ஆபரணங்களை அனுபவிப்பது. இந்த இடத்துல குஷேஷய என்கிறார். தாமரைப்பூ, குஷேஷய உதர, தாமரைப்பூவின் நடுவில் விகாரிணி, விளையாடி வரும் பெரிய பிராட்டியாரே. குஷேஷய உதர விகாரிணி, தாமரைப்பூவின் நடுவில் விளையாடி வரும் பெரிய பிராட்டியாரே. கன கனக, கன நீர் கொண்ட முகிலை போன்றும், கனக பொன்னை போன்றும், ஜுதி ஒளியுள்ள எம்பெருமானும் தேவரீரும் ரெஸ்பெக்டிவ்லி. அவர் நீர் கொண்ட முகிலை போல, நீர் பொன்னை போல. யுவதசாம் இளமை பருவத்தையும், முக்த தசாம் அப்பி அரியா பருவத்தையும். அவர் இளமை பருவம், நீர் அரியா பருவம், முக்த தசாம்.
யுவ தருணத்வயோகம். யுவ தருணத்வயோகம் அப்படின்னா யௌவனம் கௌமாரம் என்ற 2 நிலைகளுக்கு உச்சிதம் ஏற்றவைகள், பரம் சிறந்தவைகள், ஆபரணாதி ஏற்றவைகளும் சிறந்தவைகளுமான ஆபரணங்கள், அணிகள், பூச்சுக்கள், ஆபரணங்கள் முதலியவற்றையும் ஹரவ் எம்பெருமானிடமும் துவயிச்ச தேவரீரிடமும் அசமான தேச வெவ்வேறு இடங்களில் ஒவ்வொரு இடத்துக்கு வேறு வேறு ஆபரணங்கள் வினிவேஷி வைத்து கொள்ளப்பட்டதாக விபஜ்ய பிரித்து காட்டி நிர்விசசி அனுபவிக்கின்றாய் நீர். துருவம் இது நிச்சயம். அதை பிராட்டிய ஒரு செகண்ட் பர்சனில் சொல்கிறார். நீர் எம்பெருமான அவன் என்கிறார். அதாவது இது பிராட்டியை பற்றிய ஸ்லோகம். இப்படி நீர் அனுபவிக்கின்றாய். கீழ் ஸ்லோகத்தில் திவ்ய தம்பதிகளின் திருக்கல்யாண குணங்களை அனுபவித்த பிறகு இந்த இடத்துல திருமேனியை ஆசிரியத்த குணங்கள். எம்பெருமான் முகில்வண்ணன், பிராட்டி ஹிரண்யவர்ணாம் ஹரிணி, எம்பெருமானோ யுவா குமாரக, யுவா அகுமாரக, இளமை பருவத்தின் தொடக்கத்தில் இருப்பவர். யுவா சுவாசாக பரிவீத்த ஆகாத் அப்படின்னு எம்பெருமான் என்றும் உள்ள யௌவன வயசாவனுக்கு, எப்பவும் யௌவனம். பீதாம்பரத்தை சுருத்தி காண்பிக்கிறது. யுவா யுவாசாக பரிவீத்த ஆகாத்துன்னு எம்பெருமானுடைய யுவ யௌவன வயசையும் அவனுடைய பீதாம்பரத்தையும் காண்பிக்கிறது. பீதாம்பரம் எப்படி இருக்கும் அப்படின்னா மாஹார ஜனம் வாசகா அப்படின்னா அரக்கு மஞ்சளில் சாயம் ஏற்றப்பட்டதை போன்ற பீதாம்பரத்தை தரித்தவர்னு பகவானை ஸ்ருதி காட்டுகிறது. யதேந்திர கோபகா மாஞ்சிஷ்டம் என்றதும் ஸ்ருதி காட்டுகிறது. பிராட்டியோ இன்னமும் பாலிகா என்ற பருவத்தை முற்றிலும் கடக்கவில்லை. முக்த தசா, யௌவனம் அரும்பத் தொடங்கிய பருவத்தை முக்த தசை என்பர். யௌவனம் இப்போதான் ஆரம்பிக்க போகிறது. முக்த தசை பாலிகா என்ற பருவத்தை முற்றிலும் கடக்காமல் அப்படி யௌவனத்தை என்டர் பண்ணுறது. சம்வேர் இன் பிட்வீன். யௌவன ஆரம்பத்தில் இருக்கும் எம்பெருமான் அவர் ஆணானபடியால் ஆண்களுக்கான அணிகலன்களுடன் கூடியுள்ளார். எம்பெருமானுக்கு திருமேனி உண்டு என்பதை பாரூபகா என்பதாலும் அந்த அப்ராகதமான திருமேனி எல்லா வகையான நறுமணங்களுடன் எல்லா வகையான ரசங்களுடன் அமையப்பெற்றது என்பதையும் ஸ்ருதி காண்பிக்கிறது. சர்வகந்தகா சர்வரசகா அப்படின்னு. நல்ல நறுமணம் கொண்டது அவனுடைய திருமேனி, நல்ல ரசம் கொண்டது அவனுடைய திருமேனி. அசப்தம் அஸ்பர்ஷம் என்றது கடஸ்ருதி. இப்படி ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலையும் நதே ரூபம் நச்சாக்காரோ நாயுதானிச்ச சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பக்தானாம் துவம் பிரகாஷயே அப்படின்றது ஜிதந்தே ஸ்தோத்திரம். நீ ரூபம், நீ எதுவுமே இல்லாமல் நீ எல்லா இடத்திலும் பரவி இருந்தாலும் பக்தர்களுக்காக நீ ரூபம் எடுத்துக்கொள்கிறாய் அப்படின்னு. ஆபரணாதிபரம், ஆபரணம்னு இங்கே ஆதி போடுறதுனால ஆபரணங்கள் மட்டுமல்ல, திரு பீதாம்பரம், திரு ஆயுத ஆழ்வான்கள் முதலியவைகளும் திருவுள்ளமாக அறிஞ்சுள்ளார் பராசர பட்டரிங்க. அப்படி சாமவேதம் சொல்கிறது. ஹே விஷ்ணுவே, பிறவி பெருங்கடலை கடந்து தேவரீரின் திருவடிகளை அடையும் மகான்கள் தேவரீர் திரு ஆயுதங்களான சங்கு சக்கரங்களை தோள்பட்டையில் தரித்து கொள்கிறார்களே என்று காட்டுகிறது. விஷ்ணோகோ சங்கச்சக்கரே ததாத்தே ஜன்மான்போதிம் ததர்வே ஜர்ஷணீந்திராக பாருஹோர் மூலே பாஹ்வோர் மூலே. ஹே விஷ்ணுவே, பிறவி பெருங்கடலை கடந்து தேவரீர் திருவடிகளை அடைய விரும்பும் மகான்கள் தேவரீர் திரு ஆயுதங்களை சங்கு சக்கரங்களை தோள்பட்டையில் தரித்து கொள்கிறார்களேன்னு சாமஸ்ருதி காட்டினபடியால் எம்பெருமானுக்கு சங்கு சக்கரம் போன்ற ஆயுதங்கள் உண்டு என்பது சித்தித்தது. பெரியாழ்வாரும் திருப்பல்லாண்டு பாடுகையில் வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று பாசுரமிடுகிறார். நம்ம அப்பவே சொன்ன மாதிரி ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் நத்தே ரூபம் நச்சாக்காரோ நாயுதானிச்ச சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பக்தானாம் துவம் பிரகாசசை. அதாவது பரபிரம்ம ரூபமான அளவிலே எம்பெருமானுக்கு குறிப்பிட்டதொரு உருவம், குறிப்பிட்டதொரு ஆகாரம், ஆயுதங்கள், ஆதாரம் என்பது இல்லை. பின் இவைகளை எதற்காக தாங்கி நிற்கிறான் என்றால் தன் பக்தர்களுக்காக. அவரவர்கள் வேண்டும் உருவம், அவரவர்கள் வேண்டும் ஆயுதங்கள், ஆபரணங்கள், இவற்றோடு சேவை சாதிக்கிறான்.
ஆகையால் பகவானுடைய அற்புத ரூப ஸ்வரூப குண விபூத்தியாதிகள், திவ்ய ஆயுதங்கள், திவ்ய ஆபரணங்கள் எல்லாம் தன் பக்தர்கள் அனுபவிக்க தாங்கி இருக்கார்களே அன்றே இவைகளால் அவனுக்கு ஒன்றும் ஆக வேண்டியது எதுவும் இல்லை. அப்படியாக அந்த ஆஸ்ரிதர்களுக்கு தன்னை பிரகாசித்து காட்டுகிறான். பிரகதாரண்ய உபனிஷத்தில் சயேஷ பிரம்மலோகா சம்ராட் இதிஹோவாச்சா என்ற இடத்தில் பரமாத்மாவை சம்ராட் என்று சொல்கிறது. அதாவது சார்வபௌமன். சத்திர சாமரங்கள்லாம் வச்சுண்டு, அதுவும் சத்திர சாமரங்கள்லாம் வச்சுண்டு, பரிஜன பரிஹரிகா பூஷணாதிகள்லாம் வச்சுண்டு எல்லாம் ஸ்தோத்திர பாஷ்யத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். ஸ்தோத்திர ரத்னத்தில் 31வது ஸ்லோகத்தில் கதா புனசங்கர் ரதாங்க கல்பக துஜாரம் இந்தாங்குஷத் வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யத்தை. அதாவது திரிவிக்ரமாவதாரம் செய்த பகவானே சங்கு, சக்கரம், கல்பக விருட்சம், கொடி, தாமரைப்பூ, மாவெட்டி, வஜ்ராயுதம் இவைகளை அடையாளமாக உடைய, அதாவது இந்த ரேகைகளை அடையாளமாக கொண்டு உன்னுடைய தாமரைப்பூ போன்ற 2 திருவடிகளையும் கொண்டு எப்போ என் தலையை அலங்கரிக்கப் போகிறாய்னு ஆள வந்தார் கேட்குறார். ஆக பிரம்மமாகிய நம்மால் அனுபவிக்க தகுந்த வஸ்து யார்? பிரம்மமாகிய அப்படி சம்ராட் ராஜாதிராஜன் என்று பிரகதாரண்ய உபனிஷத்தில் சொல்லியதே ஸ்தோத்திர பாஷ்யத்தில் சுவாமி தேசிகன் காட்டுகிறார். பாஷ்யத்தில் ராஜாதிராஜ சர்வேஷாம் என்று ஸ்மிருதி வாக்கியம் சம்ராட்டாக இருப்பதற்கு தகுந்த அடையாளங்கள் இவை என்ற அபிப்பிராயத்தினால் லாஞ்சன என்ற பதம் ஸ்தோத்திர ரத்னத்தில் உபயோகப்படுகிறது. பரம், பரம்னா உயர்ந்தது. உலகத்தில் இருப்பது போன்று இவைகள் அனித்தியம் கிடையாது, தோஷங்கள் கிடையாது, உயர்ந்தது. எம்பெருமானுடைய திவ்யாயுதங்கள் சரி, ஆபரணங்கள் சரி, யாவும் உயர்ந்தது, சிறப்பானது என்கிறார் பட்டர். அவருடைய அதில் வனமாலியாக இருக்கட்டும், வக்ஷஸ்தலமாக இருக்கட்டும், கௌஸ்துபமாக இருக்கட்டும், சங்க சக்கரமாக இருக்கட்டும், ஷார்ங்கம், கதை எல்லாமே நித்தியசூரிகள். அந்தந்த ரூபம் எடுத்துட்டு அவ கைங்கரியம் பண்ணுறார். ஸோ இதெல்லாம் எம்பெருமான் சாத்தி கொண்டிருக்கும் வனமாலை, பீதாம்பரம், திரு ஆபரணங்கள் முதலிய ஞானஸ்வரூபமானவை, ஸ்வயம் பிரகாசமானவை. இது ஸ்ரீ பௌஷ்கர வச்சனத்தை காட்டி ஸ்தோத்திர பாஷ்யத்தில் விளக்கி அருளுகிறார் சுவாமி. எம்பெருமான் நாபியில் உள்ள தாமரைப்பூவில் தோன்றியதால் பௌஷ்கரன் எனப்பட்டான் பிரம்மா. அதனால் பௌஷ்கர சம்ஹிதையில் சொல்லும்போது நித்திய சித்தே ததாகாரே தத்பரத்வேச்ச பௌஷ்கரஹா யஸ்யாஸ்தி சத்தாஹிருதய தஸ்யாசோ சந்நிதிம் பிரஜேத். பௌஷ்கரனே எப்போதும் இருக்கிற எம்பெருமானது திருமேனி விஷயத்திலும், அவன் எல்லோரிடத்திலும் மேம்பட்டவன் என்னும் விஷயத்திலும், எவனுடைய மனசில் இவைகள் அப்படியே நித்தியமாக இருக்கிறதோ அவன் அருகிலேயே எம்பெருமான் இருக்கிறான் என்று சொல்கிறது பௌஷ்கர சம்ஹிதை. ஸ்ரீ யாதவாபியுதயத்திலையும் சுவாமி வேதாந்த தேசிகன் சுகுமார சுகஸ்பரிஷ சுகந்தி விரலம் கிருதம் ஸ்வவிக்கிரக குணாராம பிரசூனைரிவ பூஷணைஹி என்று இதை காட்டி அருளினார். எல்லாமே பரம். ஸ்வவிக்கிரக குணாராம பிரசூனைரிவ பூஷணைஹி, அதாவது தேவர்கள் மலர்களால் செய்யப்பட்ட நகைகளை அணிந்த அவனை பகவானை பார்த்தார்கள். அந்த மலர்கள் இலசாகவும் தொடுவதற்கு மென்மையாகவும் நறுமணமுடையதாகவும் இருந்தன. அவன் திருமேனி என்ற நந்தவனத்தில் அவனது நற்குணங்களான பூக்கள் பூத்திருப்பதை பார்த்து அதுபோல அந்த ஆபரணங்கள் இருந்தன என்று எம்பெருமானின் திருமேனி ஆபரணங்களை மலர்கள் போல தேவர்கள் அனுபவிப்பதை, இவைகள் நித்திய சித்தங்கள், நித்தியமாயிருப்பது. இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானின் அழகை விவரிப்பது போல் பகவானின் திருமேனி அழகையும் குண விசேஷத்தையும் அவனுடைய திரு ஆபரணங்களையும் ஆயுதங்களையும் அனுபவிக்கிறார் சுவாமி. இந்த இடத்துல அசமான தேச வினிவேஷி விபஜ்ஜ ஹரௌத்வபி துவயிச்ச. அம்மா பெரிய பிராட்டியாரே, எம்பெருமானிடமும் தேவரீரிடமும் வெவ்வேறு இடங்களில், அதாவது கிரீட்டம் சிரசிலும், ஹாரம் கழுத்திலும், கேயூரம் தோளிலும், கடகம் கைகளிலும், மோதிரம் விரல்களிலும், தண்டை திருவடிகளிலும் இப்படி வெவ்வேறு இடத்தில் அணிய வேண்டியவை. சூடாமணி பிராட்டியின் சிரசிலும், ராக்கொடி, உச்சிப்பூ, சந்திரசூரியர்கள் ஆகியவை பின்னப்பட்ட ஜடையிலும், ஒட்டியானம் இடுப்பிலும், மூக்குத்தி மூக்கிலும், புல்லாக்கு 2 மூக்கு துவாரங்களிலும் என்பன போன்ற வெவ்வேறு இடங்களில் அணிந்து வருவது பெண்களுடைய நிலை. இப்படி அநேக ஆபரணங்கள் உண்டு. இப்படி ஆச்சரியமாக காட்சியளித்து
பிராட்டியின் திருப்பவள சேவையை இந்த மூக்கு துவாரங்கள் தடுக்கிறதே இருந்தாலும் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய், இவள் வந்து கதவை திறந்து காட்சியளித்து குழந்தைகளை வந்தீர்களா என்று வார்த்தை சாதிக்கும் அழகின் போது அந்த புல்லாக்கு சற்று விலகி திருப்பவளத்தை காட்டிக் கொடுத்து சேவை சாதிக்கிறதே என்று அனுபவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இப்படி பெண்கள் அணியும் ஆபரணங்கள் அநேகம் உண்டு. திவ்ய தம்பதிகளான இருவரை பற்றியும் இந்த ஸ்லோகத்தில் கூறியிருந்தாலும் பத்தினிதான் பிரதானியம், பத்தினிதான் முதல். அதனால தான் அவரை நீ அனுபவிக்கிறாய் நிர்விசசி என்று நிகழ்காலத்தில், அதுவும் செகண்ட் பர்சனில் பதப்பிரயோகம். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக ஆபரணங்கள் யாவற்றையும் அணிந்து எம்பெருமானும் நீயும் தாமரைப்பூவின் நடுவில் விளையாடி கொண்டிருக்கும் நீரும் பெரிய பிராட்டியாரும் நித்தியமாக அணிந்து சேவை சாதிப்பதாக அருள்கிறார் பட்டர். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.